திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 70 ஆண்டுகளாக ரயில்வே கேட் பிரச்சினை தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இது நகரத்தின் வளர்ச்சிக்கு நுழைவாயிலா அல்லது தடைவாயிலா என கேள்வி எழுப்புகின்றனர் அந்த பகுதி மக்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தின் முக்கிய நகரமாக திகழும் வாணியம்பாடி பிரியாணிக்கு பெயர் பெற்ற நகரமாக இருந்தாலும் இது ஒரு முக்கிய வர்த்தக சந்தையாகவும் திகழ்கிறது. விவசாயம் மற்றும் தோல் தொழில்கள் இந்த நகரின் அடையாளமாக உள்ளன. ஆனால் இந்நகரின் வளர்ச்சிக்கு தடையாக தொடரும் ஒரே ஒரு விஷயம் நியூ டவுன் ரயில்வே கேட் பிரச்சனை ஒன்றுதான். வாணியம்பாடி நகரை மையமாக வைத்து நகரத்தை இரண்டாக பிரிக்கும் இந்த ரயில்வே கேட் பொதுமக்களின் பெரும் துயரமாக உள்ளது. இந்த ரயில்வே கேட்டை கடந்தால்தான் அரசு மருத்துவமனை, நீதிமன்றம், வங்கிகள், பஜார், காவல் நிலையங்கள், அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் என பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல முடியும். இந்த கேட்டால தினமும் பாதிக்கப்படுறது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். போன வாரம் ஒரு பெரிய இஷ்யூ, டிஎன்பிசி எக்ஸாம் எழுத வந்த மாணவர்கள் இந்த பக்கம் மாட்டிக்கினாங்க கேட்டுக்கு இந்தாண்ட. அந்த பக்கம் போறதுக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 மாணவர்கள் எக்ஸாம் எழுத முடியாம ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இது பெரிய இஷ்யூ ஆச்சு. சுமார் 100க்கு அதிகமான கிராமங்கள் அந்த பகுதியில் தான் உள்ளது. இந்த பகுதியில் வந்தால் அரசாங்க மருத்துவமனை, தாலுகா அலுவலகம், சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், நகர காவல் நிலையம், கிராம காவல் நிலையம் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறது. ஒரு முறை கேட் போட்டால் சுமார் 12 வண்டிகளுக்கு அதிகமாக போகும்போது கூட திறப்பதில்லை. ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை போவோம், 10 முறை கூட போவோம். ஒரு முறை போட்டாங்கனாக்கா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கரெக்டாக திறக்கிறதே கிடையாது. அது உள்ளே வந்துட்டு வெளியே வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அதில் நின்றுறாங்க, அந்தாண்டியே நின்றுறாங்க, வெளியே போக முடியுது. கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பரில் ரயில்வே கேட் பராமரிப்பு காரணமாக ஒரு வருடம் மூடப்பட்டு மேம்பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. ஆனால் நிலம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் எந்த வேலைகளும் தொடங்கப்படவில்லை. மேலும் அதன் பிறகு ஒரு ஆண்டுக்கு பின் மீண்டும் கேட் திறக்கப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, தற்போதைய MLA கோ செந்தில்குமார், MP கதிர் ஆனந்த் என பலரிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் ரயில்வே துறை ஆய்வுகள் செய்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு கேட் திறந்து இருக்கிற நேரத்தை விட மூடி இருக்கிற நேரம் அதிகமா இருக்குது. இந்த இடத்த விட்டு பாஸ் பண்ணி வரணும்னா முடியறதில்ல. இதுல இருந்து ஆலாங்காயம், ஜமனாமுத்தூர், காவலூர்ல இருந்து அதிகமான பயணிகள் வராங்க. இங்க பஸ் போக்குவரத்து போக முடியாத அளவுக்கு தண்டவாளத்தை ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி போட்டுக்கிறாங்க. போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுக்குது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா வாணியம்பாடி பைபாஸ் சாலை நியூட்டன் பக்கம் இருந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு வரணும்னு சொன்னாக்கா கம்பல்சரி இந்த நியூட்டன் கேட்டை தாண்டி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி இல்லைன்னா இதை சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்றி தான் நம்ம போய் ஆகிற சூழ்நிலை கண்டிப்பா இருக்குது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வாணியம்பாடி LC 81 கூடிய இந்த ரயில்வே கேட் பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் விற்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகி கூட அந்த கேட் திறக்கல. மேம்பாலம் வேணும், எங்களுடைய கோரிக்கை அதுதான். மேம்பாலம் வேணும். எல்லா இடத்துக்கும் எல்லாம் மேம்பாலம் இருக்குது. ஆனா இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் மேம்பாலம் வரல. மேம்பாலம் ரொம்ப சந்தோஷமா நாங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்துல எங்கெங்க போக முடியுமோ அங்கெல்லாம் நாங்க போக முடியும். ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எங்க போறதாலும் போக முடியும். எங்களுக்கு கூடிய விரைவிலே எங்களுக்கு மேம்பாலம் வரணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நாங்க எங்களுக்கு இந்த மேம்பாலம் வரணும். எங்களுக்கு சுரங்கப்பாதை வர்றதுனால மிகப்பெரிய இடையூறு என்னன்னா, இந்த சுரங்கப்பாதை அமைகிற இடம் மிகப்பெரிய நீர்வழி பாதை மேல வர மாதிரி இருக்கு. இப்ப நீர்வழி பாதை மேல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கு. அதன் அடிப்படையில அது மேல பண்ண முடியாது. அது பக்கத்துல பண்ணாலும் அந்த நீர் ஊற்று வரும் அப்படின்றதால சுரங்கப்பாதையை ஒரு 4 மாசத்துல இருந்து 5-6 மாசத்துக்கு நாங்க மழை காலத்துல பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால எங்களுக்கு சுரங்கப்பாதை வேண்டாம், கட்டாயம் மேம்பாலம் தான் வேணும். சாயில் டெஸ்ட் எடுங்க. கடலுக்கு நடுவுல பிரிட்ஜ் கட்டுற காலத்துல சாயில் ஸ்ட்ரென்த் இல்ல, பட்ஜெட் இல்ல, லேண்ட் அக்விசேஷன் பண்ண முடியல, சிறுபிள்ளைத்தனமான காரணங்களை சொல்லி கொண்டு வாணியம்பாடி மாதிரி மிகப்பெரிய நகராட்சி, அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய நகராட்சியை சார்ந்த மக்களுக்கு துரோகம் இழைக்காதீர்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக பல்வேறு வணிகர் சங்கங்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் கடந்த 70 ஆண்டுகால வாணியம்பாடி மக்களின் மனதில் பதிந்த ஒரு தீராத குறைபாடாக இந்த ரயில்வே கேட் அமைந்துள்ளதாகவும் மக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர்.
இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுத்துள்ளனர். இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர்கள் களத்தில் இறங்கி அப்பகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துடன் நமது செய்தியாளர் சீனிவாசன் தொலைபேசியில் உரையாற்றிய போது, மேம்பாலம் கட்ட முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்கும்பொழுது அது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்றத ஆராய்ச்சி பிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, மேம்பாலம் அமைக்கப்படணும்னா மேம்பாலத்துக்கு நில ஆக்கிரமிப்பு, நில எடுக்கணும், நில ஆர்ஜிதம் பண்ணி அரசாங்கம் எடுக்கணும். அதுக்கு பெரிய இழப்பீடு வருதுன்னு சொல்லி முடியாது, பினான்சியலி நாட் ஃபீஸிபிள்னு திருப்பி அனுப்பி வச்சிருந்தாங்க ஃபைல. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனே முதல் வேலையாக இந்த நியூட்டன் மேம்பாலம் LC 81 எடுத்து வச்சு அதுக்கு உண்டான வேலையை பார்க்கும்பொழுது முதல் நாள்ல இருந்தே நாங்க சொல்லிட்டு அவங்க ரயில்வே அதிகாரி என்ன சொல்றாங்க, இல்ல சார் எங்களுக்கால மேம்பாலம் பண்ண முடியாது, பண்ணா அந்த இடத்துல பெரிய ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும், அதுக்கான பினான்சியல் காஸ்ட்டை பேர் பண்ண முடியாது, நாட் ஃபீஸிபிள்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னதான் அதுக்கு அடுத்த வாய்ப்புனா, இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில பாக்ஸ் கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய வகையில இந்தியா பூரா, தமிழ்நாடு பூரா, ஏன் வேலூர்ல பல இடத்துலயும் அது பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னா அண்டர் பாஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் உயரம் இருக்கும். அதோட கெப்பாசிட்டி என்னன்னா, ஒரு ஏசி வென்டிலேட்டர் பொருத்தப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் தாராளமா போகலாம். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் இருந்து வந்த முழு பங்களிப்பு பலமுறை இருந்தாலும் ஒரு முழுமையான தீர்வு இன்னும் பெறப்படவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. வாணியம்பாடி நகரம் பிரியாணிக்கு மட்டுமல்ல, ஒரு திட்டமிட்ட நாகரிக வளர்ச்சிக்கான அடையாளமாகவும் விளங்க வேண்டும் என்றால் இந்த ரயில்வே கேட் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் சீனிவாசன்.